வெல்கம் டு லட்சுமி தமிழன் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பச்சைப்பயிறு சுண்டல். அதுக்கு முதல்ல வெறும் வானிலையில் பச்சைப்பயிரை நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர முடிக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நான் 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பருப்பு தண்ணி வேக வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ரசத்துக்கு நம்ம இதே தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. நம்ம இந்த பச்சைப்பயிரை இந்த பதத்தில் இறக்கிருங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த சுண்டல் கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும், அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். தேவையான அளவு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலர் மாற முடிக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே வேக வச்ச பச்சைப்பயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் சீரகம், பூண்டை அப்படியே தோலோடு தட்டி இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பச்சைப்பயிரை வேக வச்சு ஆட் பண்ணும்போது எப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் இப்போ சுண்டிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு சுண்டல் ரெடி. இந்த பச்சைப்பயிறு தோல் மற்றும் முடி பராமரிப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பச்சைப்பயிரில் கம்மியான கேலரிஸ் இருக்கிறதால இது நிறைய சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த பச்சைப்பயிறு சுண்டலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.